Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இந்தியாவின் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு அருகே அமைந்துள்ளது சென்டினல் தீவு. இத்தீவு இந்தியாவிலிருந்து 1200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இங்கு வசிக்கும் பழங்குடியினர் வெளி உலக தொடர்பில்லாமல் வசிக்கின்றனர். இவர்கள் வெளிநபர்களை வரவேற்பது இல்லை. மீறி சென்றவர்கள் மீது இவர்கள் தாக்குதலில் ஈடுபடுவார்கள். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த பழங்குடியினர் தனித்து இருப்பதால் காய்ச்சல், சளி போன்ற நோய்களிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ள தேவையான நோய் எதிர்ப்பு திறன் அவர்களுக்கு இல்லை. இதனால் இத்தீவில் வெளிநபர்கள் உள்ளே நுழைவதை தடுக்கும் பொருட்டு இந்திய கடலோர காவல் படை தீவிர ரோந்தில் ஈடுபடுவார்கள். அப்பழங்குடியினர் பேசும் மொழி, கலாச்சாரம் பற்றிய தகவல்கள் தற்போது வரை தெரியவில்லை. கடந்த 2006ஆம் ஆண்டு ஒரு மீனவ குழு தடை செய்யப்பட்ட சென்டினல் தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு படகில் சுந்தர்ராஜ் மற்றும் பண்டிட் திவாரி ஆகிய 2 மீனவர்களும் மீன்பிடித்துக் கொண்டிருந்தார்கள். 2 மீனவர்களும் கள்ளு குடித்து மது போதையில் படகிலேயே தூங்கியுள்ளனர். நங்கூரம் சரியாக படகுடன் இணைக்கப்படாததால் படகை ஒரு இடத்தில் நிலையாக நிறுத்த முடியாமல் போனது. இதன் காரணமாக அந்த படகு சென்டினல் தீவின் கடற்கரை ஓரம் கரை ஒதுங்கியது. 2 மீனவர்களை காப்பாற்ற பிற மீனவர்கள் முயற்சி மேற்கொண்டனர். ஆனால் அவர்கள் மது போதையில் இருந்ததால் அவர்களை எழுப்ப முடியவில்லை. அதற்குள் பழங்குடியினர் அங்கு வந்து 2 மீனவர்களையும் கொலை செய்தனர். இந்திய கடலோர காவல் படை உதவியுடன் மீனவர்களின் உடல்களை மீட்டெடுக்க முயற்சி மேற்கொண்டனர். உடலை மீட்க கடலோர காவல் படை அனுப்பிய ஹெலிகாப்டரை பழங்குடியினர் வில் மற்றும் அம்புகளால் தாக்கினர். இதனால் மீனவர்களின் உடலை கடைசி வரை மீட்க முடியவில்லை. இந்திய ஆராய்ச்சியாளர்கள் கடந்த 1991ஆம் ஆண்டு இந்த தீவுக்கு தேங்காய், வாழைப்பழம் மற்றும் சில பொருட்களை பரிசாக கொடுத்து சைகை மொழியில் பேச முயற்சி மேற்கொண்டனர். ஆனால் அதற்கு சரியான பதில் கிடைக்காததால் இந்திய அரசாங்கம் பயண முயற்சியை கைவிட்டனர். வெளிநபர்கள் இந்த தீவுக்கு செல்வதற்கும் இந்திய அரசு தடை விதித்தது. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.